அஞ்சி நடப்போர்க்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோர்க்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி, எத்துணை மிகுதி. ஆண்டவரை நம்புவோரே, உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள், உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரை நம்புவோரே, உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள், உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். கிறிஸ்து இயேசுவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே, தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்நிகழ்வின் வாயிலாக எங்களது சிறிய சிந்தனையையும் உங்களது சிறிய நேரத்தையும் ஒன்றாக செலவிடுவதில் மனம் மகிழ்கின்றது. தினம் ஒரு திருப்பாடல் என்னும் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற திருப்பாடல் எண் 31. இத்திருப்பாடல் மிகவும் சுவாரஸ்யமானதும் இத்திருப்பாடல் மிகவும் இறை இயல்பு கொண்டதாகவும் அமைகின்றது. நாம் அனைவருக்கும் தெரிந்ததே, திருப்பாடல் தாவீது அரசரால் பாடப்பட்டது. இப்பாடலும் தாவீது அரசரால் பாடப்பட்ட ஒரு திருப்பாடலாக அமைகின்றது. இருப்பினும் இத்திருப்பா அவருடைய மனநிலையையும் இத்திருப்பா அவர் ஏற்க கொண்டிருக்கின்ற, அதாவது அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையையும் அவரது வாய்மொழிகளில் இந்த பாடலின் வழியாக எடுத்துரைக்கின்றது. இந்த திருப்பாடல் வழியாக நாம் நிறைய அனுபவங்களை பெறுகின்றோம். எப்படி என்று பார்ப்போம் வாருங்கள். இத்திருப்பாடலை 3 விதங்களாக பிரித்துவிடலாம். வசனம் 1 முதல் 8 வரை இறைவனிடம் அடைக்கலம் வேண்டியும், வசனம் 8 முதல் 18 வரை மனிதருக்கு நேருகின்ற துன்ப நிலை, அதாவது நமக்கு நேருகின்ற துன்ப நிலையை பற்றியும், வசனம் 19 24 வரை இறைவனது அன்பை பெற நாம் ஏறெடுக்கும் முயற்சிகளை பற்றி எடுத்து கூறுகின்றது. ஆக இத்திருப்பாடல் 3 நிலைகளை பற்றி எடுத்து கூறுகின்றது. இந்த 3 நிலைகளிலும் வாழுகின்ற இந்த தாவீது அரசர் தன் நிலையை ஏற்றுக்கொண்டு இறைவன் ஒருவரால் தான் நமது வாழ்வு மாறும் என்பதை புரிந்து கொண்ட பின்பு பாடுகிற பாடல் இப்பாடல். அதனால்தான் முன்பே கூறியது போல இது மிகவும் சுவாரஸ்யமான பாடலாக அமைகின்றது. இதனுடைய பின்புலன் என்னவென்றால், தாவீது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள குகைகளுக்கு செல்கிறார், காடுகளுக்கு செல்கிறார். தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தன்னை துன்புறுத்துவோரிடமிருந்து தப்பி ஓடுகின்றார். தப்பி ஓடி ஒரு இடத்தில் தஞ்சம் புகுகின்றார். அந்த தஞ்சம் புகும் இடத்தில் இருந்து இறைவனது உதவியை வேண்டி பாடப்படுகிற பாடல். இத்திருப்பாடல் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள் அனைத்தும், ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், என்னை வெட்கமடைய விடாதேயும், உம் செவிகளை எம் பக்கம் திருப்பியருளும் என்று ஆண்டவரிடம் அடைக்கலம் தேடும் வார்த்தைகளாக அமைகின்றன. அதாவது ஆண்டவரிடம் தஞ்சம் புக ஒருவர் மன்றாடும் மன்றாட்டாக அமைகின்றன. 2வது வசனம் 9 18 வரை, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் இக்கட்டான நிலையில் உள்ளேன், துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின என்று ஒருவருக்கு நேருகின்ற வாழ்க்கையின் நிலையை, வாழ்க்கையில் வரும் துன்பங்களை, துயரங்களை, இடையூறுகளை ஏற்க முடியாத நிலையில் உள்ள ஒருவர் கடவுளை நோக்கி எழுப்புகிற குரல். இன்னும் கூற வேண்டுமென்றால், கடவுளை நோக்கி அவரது கரங்கள் நம்மை தொட கடவுளை நோக்கி ஒருவர் அழைக்கிறார், அழுகுரலால் அழைக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிற 2ஆம் நிலையாக அமைகின்றது. 3ஆம் நிலை வசனம் 19 முதல் 24 வரை, உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது, மனிதரின் சூழ்ச்சியினின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைவினிப்பில் வைத்திருத்துள்ளீர், நாவுகள் கிளம்பும் பூசலினின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்திருக்கின்றீர் என்று அவருடைய பாதுகாப்பை பற்றி எடுத்துரைக்கின்றது.
ஒருவர் கஷ்டமான நிலையில் உள்ளார், இறைவனின் உதவியை நாடுகின்றார். இரண்டாம் நிலை, அவர் நாடுகின்ற இறைவன் எந்நாளும் அவரை கரம் பிடிக்க வேண்டுகின்றார். மூன்றாம் நிலை, இறைவன் அளித்த அந்த உதவியை நினைத்து அவருக்கு நன்றி கூறுகின்றார். நம் வாழ்வும் இப்படித்தான் அமைகின்றது. நாமும் பல நேரங்களில், சில அல்ல பல நேரங்களில் தாவீது அரசரை போல நம் வாழ்வில் எழுகின்ற, நம் வாழ்வில் நமக்கு வருகின்ற துன்பம் துயரங்களை கண்டு தளர்ந்து விடாமல், அதை கண்டு துவண்டு விடாமல், இந்த 3 நிலைகளில் தாவீது இருந்தார் போல நம்மையும் வாழ இறைவன் அழைக்கின்றார். நாமும் இறைவனிடம் உதவியை கேட்டு அவருடைய உதவியை கொண்டு பின்பு வாழ்வில் வெற்றி பெற்று அவருக்கு நன்றியாக வாழ இத்திருப்பாடல் நம்மை அழைக்கின்றது. இறைவன் ஒருவரால் நம் வாழ்வு மாறும், இறைவன் ஒருவரால் நம் வாழ்வு வல்லமையடையும் என்பதை மிக யதார்த்தமாக எடுத்து கூறுகின்ற இத்திருப்பாடல் நம்மையும் இறைவனுடன் வாழ அழைக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் தினமும் இறைவனுடன் ஜெபத்தில், திருப்பலியில் இணைவதன் மூலம் நாமும் அவருடன் வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்ள தாவீதும் இத்திருப்பாடலும் நம்மை அழைக்கிறார்கள். ஜெபிப்போம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நாங்கள் எந்நாளும் உமது பிள்ளைகளாக வாழவும், எந்நாளும் நீர் அளிக்கும் ஆசீராலும் உமது கொடைகளாலும் வளம் பெற்று வாழ்வில் வளரவும் அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.